டக்குன்னு மூட் ஸ்விங் வரும். நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகிறதுனால நைட்ல கண்ணு முழிச்சு சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபேஸ்ல வந்து ஆக்னி வர்றதுக்கான ஒரு ரீசன் தான். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நிறைய ரீசன், எல்லாமே எதோ பார்த்து ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபேஸ் பேக் போட்டேன், அது போட்டேன். ஸோ பாடியில நம்ம பிளட் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அதிகமாக சால்ட், அதிகமாக புளிப்பு, இந்த 2 சுவையும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் போதுதான் டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில முக்கியமா பிளட்ல நிறைய சேரும். ஸோ இதை பியூரிஃபை பண்ணணும்னா நம்ம வந்து பிளட் பியூரிஃபையர் மாதிரியான கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸோ இல்லை மெடிசனோ தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்போ தொடர்ந்து நம்ம ஃபேஸ்ல ஃபேஸ் பேக் போட போட ஆக்னி குறையுமா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்னலா நம்ம பாடிக்குள்ள என்ன நடக்குதுன்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அந்த பிளட் பியூரிஃபையர் மாதிரியான மெடிசன்ஸை எடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன், அந்த டேண்ட்ரஃப் முகத்தில் படும்போதோ ஃபோர்ஹெட்ல படும்போதோ நமக்கு ஆக்னிஸ் வருது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும், ஸோ அதிகமாக ஆயிலி டயட் எடுக்கிறவங்க டக்குன்னு மூட் ஸ்விங் வரும். நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகிறதுனால நைட்ல கண்ணு முழிச்சு சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபேஸ்ல வந்து ஆக்னி வர்றதுக்கான ஒரு ரீசன் தான்.